பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னரான அர்ச்சனா ஃபர்ஸ்ட் டைமா லைவ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸும் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா பிஆர் டீம் வச்சுதான் வின் பண்ணிருக்காங்க. அர்ச்சனாக்கு வந்த ஓட்ஸ் எல்லாமே பாட்ஸ் வச்சுதான் வந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த சீசன்லயே இந்த சீசன்ல தான் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளும் கான்ட்ரோவர்சிஸும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த பார்ட்டில அர்ச்சனாவை மட்டும் இன்வைட் பண்ணாம அன்னத்தன்னைக்கு வந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து அந்த பார்ட்டில கலந்துருக்காங்க. அர்ச்சனா கிராண்ட் ஃபினாலேல டைட்டில் வின் பண்ணப்ப கூட இவங்க வந்து வின் பண்ணது தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கோஷங்கள் எழுததாவும் சொல்றாங்க. சோ அர்ச்சனா விளக்கம் கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்துட்டு இருந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அர்ச்சனா சொல்றாங்க, எனக்கு 19 கோடி ஓட்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி எனக்கும் தான் இருக்க செய்யுது. நான் வந்து பாட்ஸ் ஓட் வச்சுதான் வின் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து வின் பண்ணதுக்கு எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தந்திருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 1 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா கூட 19 கோடி ரூபாய் செலவு பண்ற விதத்திலயா நான் இருக்கேன். ஒருவேளை அந்த 19 கோடி ஓட்டுல 18 கோடி ஓட்டுகள் வந்து என்ன புடிச்சு ஓட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கூட மீதி இருக்க 1 கோடி பேருக்கு நான் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி 50 லட்சத்தை நான் எதுக்காக வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்? இவ்ளோ பணம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நானே ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் கூட எடுத்து ஹீரோயினா நானே நடிச்சிடலாம். வேணா இப்படி வேணா வச்சுக்கலாம். நான் வந்து பிஆர் வச்சுதான் வின் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட பிஆர் வந்து பப்ளிக் ரெஸ்பான்ஸ்னு வேணா வச்சுக்கலாம். அடுத்ததான் மாயாவை பத்தி கேட்டதுக்கு மாயா செகண்ட் பிளேஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு, அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது எனக்குமே அது ஷாக்கிங்கா தான் இருந்தது. என்னால அதை அந்த மேடையில ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்ப அப்படிதான் இருந்துச்சு. வெளியே வந்து நான் யோசிக்கும் போதுதான் புரிஞ்சது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தான். பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு இப்ப மாயாவை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் இது கேமா இருந்தா கூட கொஞ்சமாவது அவங்க எத்திக்ஸ ஃபாலோ பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க. அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆனதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.